ஒன்று நாளாகும் 29 அதிகாரம் 12 வசனம் நாம் எல்லாருமாய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த வார்த்தையை எல்லாருமாய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். We are going to thank God for the verse that He has given to us, and we are all going to stand on our feet and honor our God. Amen, amen, amen. ஒன்று நாளாகும் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். Hallelujah. Let's hear it in English. Wealth and honor comes from you. You are the ruler of all things. Yes. In your hands are strength and power to exalt and give strength to all. Amen. ஆவியானவரே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும். Holy Spirit, bless this word. இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். Lord, you talk to us through this verse. உம்முடைய பலத்த கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. Lord, let us see your mighty hand. தாவீதை உயர்த்தி மகிழ்ந்த தேவனங்களே நீர் இன்றைக்கு உயர்த்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். The Lord who has exalted David, the same way you are going to exalt us, Father. இந்த வார்த்தையை மறைந்திருக்கிற ரகசியங்கள் வெளிப்படுத்தட்டும். உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை மூலம் போஷிக்கப்படட்டும். Amen. Let us see the secret of these verses and let us also be fed by this verse. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We pray in Jesus' name. ஆமென். அப்படியே தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்வோம். Please be seated in the presence of our God. இன்றைக்கும் தாவீது அந்த நாளிலே தேவனை புகழ்ந்து பாடி தேவனுடைய ஆலயத்துக்காய் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்த வேளையிலே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை வாசிக்க கேட்டீர்கள். We have read when David was able to give everything what he had, and how he has said that wealth and honor comes from you, and how he exalt the Father. இன்றைக்கு 11 வசனம் சொல்கிறது கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். Amen. Yours, O Lord, is the greatness and the power and the glory and the majesty and the splendor, for everything in heaven and earth is yours. 13 வசனம் இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். Now, O God, we give you thanks and praise your glorious name. இந்த 14 வசனம் மிக முக்கியம். அது இந்த ஆண்டு நம்ம ஒவ்வொருவருக்கு நிறைவேறட்டும். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். Amen. But who am I and who are my people that we should be able to give as generously as this? Everything comes from you, and we have given you only what comes from your hand. இன்றைக்கும் இந்த தாவீதுக்கு இருந்த நல்ல உள்ளம் நமக்கு இருக்கிறது. We also have to have the good heart that David had. தாவீது கடவுள் ஆடுகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்தான். David was going behind the sheep. அங்கே அவனை கவனிப்பார் யாரும் இல்லை. Nobody took care of him. அவனை ஒரு பொருட்டாக தகப்பன் கூட எண்ணவில்லை. Even his father did not recognize him. அவனுடைய சகோதரர்கள் எண்ணவில்லை. His brothers or his sisters never. ஆனால் கர்த்தருடைய பலத்த கரம் அவரை உயர்த்தியது. But God's mighty hand lifted him up. அதனால்தான் அவர் சொல்கிறார் எல்லாம் உம்முடைய கரத்தினாலே வந்தது. That's why he was able to say that everything came from you. இன்றைக்கு நாம் போட்டிருக்கிற ஆடை யார் கொடுத்தது? Who gave the dress that we are wearing? நாம் ஓடுகிற வாகனம் யார் கொடுத்தது? Who gave the vehicle that we are driving? நம்முடைய வீடு யார் கொடுத்தது? Who gave the house that we நம்முடைய live? குடும்பம் யார் கொடுத்தது? Who gave the family that we have? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது என்பதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. Whatever we have in our life, we should not ever forget that God gave it to us. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஒன்றையும் சம்பாதிக்க முடியாது. Without His grace, we cannot get anything. அதை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். David knew that very clearly. அந்த கர்த்தருடைய பலத்த கரத்தை அவன் அனுதினமும் சுவைத்தபடியால் தான் அவன் சொல்லுகிறான் கர்த்தரை நீ கொடுத்ததிலே இருந்து உமக்கு ஒரு சிறு பகுதியை கொடுக்கிறோம். Because he was able to taste God's mighty hand, that's what he was able to say that whatever you have given to me, I am only giving a small portion to you. தாவீது ஆலயத்தை கட்டி முடிக்கவில்லை, தன்னுடைய மகன் தான் கட்டினான். ஆனால் ஆலயத்துக்கு சேர்த்து வைத்திருக்கிற சொத்து, அவன் சேர்த்து வைத்திருந்த பொன்கள், அவன் சேர்த்து வைத்திருந்த வெள்ளி, அவன்
அவன் சேர்த்து வைத்திருந்த இரும்பு, அவன் சேர்த்து வைத்திருந்த மரம் எல்லாமே எத்தனையோ பில்லியன் டாலர்ஸ் பெறுமதி என்று இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். David did not finish the temple, or he did not start, but he had already prepared to build the temple through his son. But all the wood that he had, all the bronze, all the irons, all the silver, all the gold that was put in that temple, he was preparing for a long time, and it's $1 million worth. That's what the philosophy is saying. $1 billion worth. It's $1 billion. அவ்வளவு பெருமதியாய் அள்ளி கொடுக்கிறான் தாவீது. That's how he is giving to God. அவனுக்கு எங்கே இருந்து இது வந்தது? Where did he get from? அவன் சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், அவன் பாவம் செய்தானே, கர்த்தரை மறந்து விட்டான். இல்லை, அவன் மறந்தாலும் கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டான், கர்த்தர் மன்னிப்பு அளித்தார். ஆனாலும் தாவீது கர்த்தரை ஒருபோதும் மறக்கவில்லை. You might think that David sinned. Yes, he is not a perfect man, but after he did sin, he went to God and he asked forgiveness from God, and that's how God blessed him. அவன் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று ஆண்டவரே அழைக்கிறார். God himself is calling him that he pleases my heart. இன்றைக்கும் தாவீதுடைய சந்ததியிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். Jesus Christ came from the David's clan. இன்றைக்கு தாவீது சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. David is saying wealth and honor comes from you. நமக்கு எத்தனை வளத்தை சாதித்தாலும், எவ்வளவு பொருள்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும். We might have so many opportunities or so much wealth and so much money. We might have everything in our life. If we cannot enjoy those, even a small of them, then it's not good. But if we have God's grace, we can enjoy everything. இன்றைக்கு தங்க படுக்கையை நாம் தங்க பெட்டை வேண்டி வைத்திருக்கலாம். We might have a gold bed. இன்றைக்கு வைர பெட்டை நாம் வேண்டி வைத்திருக்கலாம். We might have an emerald bed. பல மில்லியன் டாலருக்கு ஒரு வீட்டை நாம் வேண்டி வைத்திருக்கலாம். We might have $1 million house. அல்லது பல மில்லியன் டாலருக்கு ஒரு சோபாவை, கோல்ட் சோபாவை வேண்டி போட்டிருக்கலாம். Or we might have $1 million or a very beautiful sofa. ஆனால் அதிலே இருக்க நமக்கு வேணும் என்று சொன்னால், நேரம் கிடைக்க வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய கிருபையால் கிடைக்க வேண்டும். For us to go and sit on this couch, that's God's grace. We should need time to go and sit down. That's God's grace. கோல்ட் பெட்டிலே படுத்தோன நித்திரை வரும் என்று நினைக்க வேண்டாம். Please don't think when you sleep on the gold bed that you will have a night good sleep. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை என்று சொன்னால் நமக்கு நித்திரை கிடையாது. If we don't have God's grace, then we won't sleep. கர்த்தருடைய இந்த கரம் நம்மோடு இருக்க மட்டும்தான் நாம் இந்த பூமியிலே மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய், ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். Only God's hand is with us. Until then we can be happy and we can be joyful all the time. இதை நன்கு தாவீது அறிந்து வைத்திருந்தால் நாமும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். David has known this very clearly and we should know that too. இன்றைக்கு சில வேளைகளில் நான் தான் இந்த ஆலயத்தை கட்டினேன் என்று சொல்வார்கள் சிலர். Some people might say, I am the one who started this church. நான் தான் இந்த சர்ச்சுக்கு இத்தனை காரியங்களை கொடுத்தேன், இந்த தளவாடத்தை வேண்டி கொடுத்தேன், இந்த லைட்டை வேண்டி கொடுத்தேன், இதை பில் பண்ணினேன், அதை செய்தேன், இதை செய்தேன் என்று சொல்லுவார்கள். Some people might say, I am the one who brought so many things to this church. I am the one who is starting this church. I am the one doing everything to this church. ஆனால் ஒருபோதும் மறக்க கூடாது, கர்த்தர் கொடுக்காவிட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. If God did not give it to us, we cannot give it to church. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்ததில் இருந்து கர்த்தருக்கு ஒரு சிறு பகுதியை கொடுக்கிறோம். But God has given to us, we are only giving a small portion. கர்த்தருடைய பலத்த கரத்தை நாம் எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். So we have to always remember and think about His mighty hand. ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை பாதுகாக்கட்டும். Lord, you let your hand save me. ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே என்னை அடக்கி வைத்துக் கொள்ளும். Lord, under your mighty hand, keep me under your mighty hand. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's go to Exodus chapter 15. 15:6. 15:6. 15:6 வேதம் இப்படி சொல்கிறது, கர்த்தாவே, உம்முடைய வலது பலத்தினாலும் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகஞ்சனை நொறுக்கி விட்டது. Your right hand, O Lord, was majestic in power. Your right hand, O Lord, shattered the enemies. இன்றைக்கு மோசே கர்த்தருடைய கரத்தை கண்டான். Moses also saw God's mighty hand. தாவீது மாத்திரமல்ல, தாவீதுக்கு முன்பாக இருந்த மோசேயும் கர்த்தர் கரத்தை கண்டார். Not only David, before David, Moses also saw God's mighty hand. நாமும் கர்த்தருடைய கரத்தை காண வேண்டும். We also have to see the mighty hand of
our God. அந்த கரம் நம்மை ஆசீர்வதிக்கும், அந்த கரம் நம்மை பாதுகாக்கும், அந்த கரம் நம்மை உயர்த்தும், அந்த கரம் நம்மை வழிநடத்தும். That God's mighty hand will able to save us. He is able to lead us where we have to go. That hand is able to give us everything that we need. அவற்று பலத்த கரமும் ஓங்கிய புயமும் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி வந்தது. அதனால் பாடின பாடல்ல ஒரு பகுதியை வாசிக்க கேட்டீர்கள். His mighty hand and the strengthful hand, the powerful hand was able to lead the Israelites. That's only a small portion we read it. இன்றைக்கு ஒரு வசனத்தை பாட அவர்கள் பாடின பாட்டிலே ஒரு வசனத்தை கேட்டோம். We only read a small portion of what they sang. இன்றைக்கு நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? We go to Nehemiah chapter 2 verse 18, but as it says, நெகேமியா 2ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம், அவன் கர்த்தருடைய கரத்தை கண்டு அங்கே சொல்லுகிறான். 2:18, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். Amen. Nehemiah chapter 2 verse 18 says, I also told them about the gracious hand of my God upon me and what the king had said to me. இன்றைக்கு நம்மோடு இருக்கிற ஜனங்கள் நம்மோடு இணைந்த ஒரு காரியத்தை செய்ய கர்த்தருடைய கரம் மிக மிக முக்கியம். The people who are with us, they have rejoined with us to do God's ministry. இன்றைக்கு நெகேமியாவோடு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அங்கே ஒரு கூட்ட ஜனம் எழுந்துகின்றது. So we can see here when Nehemiah went there, there was a group of people get together with him to rebuild the wall. இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தால் நாம் செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, நம் சூழலில் இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். If God's hand is with us, then we can see the blessings. Not only that, people who are with us also we can see their blessings. இன்றைக்கு நெகேமியாவோடு இணைந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Those who are joined with Nehemiah also been blessed. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். They been saved. அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டது. That country been saved. அந்த ஜெருசலேமுடைய தேவாலயத்தின் மதில்சுவர்கள் கட்டப்பட்டது. Those walls been rebuilt. எப்படி கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது? Because God's hand was with them. இன்றைக்கும் நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய குடும்ப காரியங்கள், நம்முடைய படிப்புகள், நம்முடைய இன்வெஸ்ட்மென்ட்கள், நம்முடைய வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். Amen. If our family has to be blessed, our children has to bless, the work that we are doing has to be blessed, or whatever we do, our ministry has to bless, then we have to look upon God's face. கர்த்தருடைய பலத்த கரம் ஓங்கிய புயத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிற பொழுது அவர் நம்மை பாதுகாத்து உயர்த்துவார். If we are under the mighty hand of our Almighty God, then He is able to exalt us. இன்றைக்கு சில நேரம் ஐயோ இவ்வளவு காலமாய் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லையே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? Are you thinking I am not blessed all these years? ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளே நான் வருகிறேன் ஐயா. Give yourself to God and go under His mighty hand and see how He is able to bless you. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று ஒப்புக்கொடுங்கள். Go to Him and say, Lord, you have to bless me. சங்கீதக்காரன் தாவீது மீண்டும் ஒரு இடத்திலே வேதத்திலே சொன்ன ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 18:35. சங்கீதம் 18:35. உம்முடைய இரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய். Amen. Psalms 18 verse 35 says, you give me your shield of victory and your right hand sustain me. You stood down to make me great. அன்றைக்கு கர்த்தருடைய வலது கரம் நம்மையும் ஆசீர்வதிக்கும். God's right hand is able to bless us too. அவருடைய காருண்யம் நம்மை தலைநிமிர நடக்க வைக்கும். He will sustain us and He will make us to walk straight. இன்றைக்கு நாம் பட்ட பாடுகள், பட்ட வேதனைகள், பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றும் அவருடைய காருண்யம். Because His grace is able to change whatever the problem that we went through. God knows what's going in our heart, all the pain that we are going through, all the tears that we went through and going through. He can
see, he can feel everything, but his right hand is able to exalt us. தாவீது கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்கிறான். David also said whatever he has sowed with the tears, he was able to reap with the joy. ஆமென். ஹalleluya. நாம் கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையை சுவைத்தபடியினால் தான் அவன் சொல்லுகிறான், உம்முடைய காருண்யம் என்னை உயர்த்தியது ஆண்டவரே. Because David was able to taste what God has done to him. That's why he said that you will sustain me, Lord. அவன் தன்னை பார்க்கவில்லை, தன்னை அழைத்த தேவனை பார்த்தான். He did not look at what he has, but he has seen the Lord who called him. அவன் தனக்கு இருந்ததை பார்க்கவில்லை, தேவனிடம் என்ன இருக்கிறது என்று பார்த்தான். He did not see how much he has, but he wanted to see what God had for him. அவன் தனக்கு என்ன சொந்தம் என்று பார்க்கவில்லை, தேவனுக்கு என்னெல்லாம் சொந்தமோ அதை பார்த்தான். அதனால் தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஜனங்களே, பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களிடம் இருக்கிறதை பார்க்க வேண்டாம், தேவனிடம் என்ன இருக்கிறதோ அதை நோக்கி பாருங்கள். Amen. My dear brothers and sisters, and whoever is watching this, please don't look at what you have and be proud what you have, but our God have more than what we have, and we look upon his face and his mighty hand, and we can receive more than what we ever imagine. ஹalleluya. அவரிடம் இருப்பது நமக்கு சொந்தமாகும். Whatever belongs to him, it's ours. அதான் உடன்படிக்கை. அதான் நாம் இங்கு உடன்படிக்கை செய்கிறோம், உடன்படிக்கை நினைவு கூறுகிறோம், கோவிலிலே பங்கு பெற்றுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? கர்த்தாவே, உமக்கு உண்டானதெல்லாம் எனக்கு உண்டான தரித்திரம், எனக்கு உண்டான வேதனை, எனக்கு உண்டான கண்ணீர் எல்லாவற்றையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறோம். That's what the faith we have. We are the covenant partners of our Lord Jesus Christ. Whatever the tears, the problem, all the iniquities, the sin, like everything belong to him. Now we gave it to him. Everything what he has, we are taking him from him. அவருடைய காருண்யம் நம்மை தலைநிமிர வைக்கும். His grace, he sustain us, and his right hand will able to make us walk. அவருடைய காருண்யம் நம்மை வாழ வைக்கும். His grace is able to give us the victory. அவருடைய காருண்யம் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். His grace is able to bless our family. அவருடைய காருண்யம் நம்முடைய பிள்ளைகளை தலைநிமிர வைக்கும். His grace is able to make our children walk. ஆமென். ஹalleluya. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். My children will be taught by the sovereign Lord, and their peace will be great. நீங்கள் ஆமென் என்று சொல்லி ரிசீவ் பண்ண வேண்டும். என் பிள்ளைகள் தான், நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய பிள்ளைகள் தான். ஹalleluya. When we say that our children will be taught by the sovereign Lord and their peace will be great, only when you say amen, that means you are putting a seal there and you are receiving it. Even your young children, you can receive it. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெய்ந்தாலும் நான் உன்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கை மாறாதென்று உங்கள் மீது மனதுருக கர்த்தர் என்று சொல்லுகிறார். Amen. Even the mountains be shaken or removed, but the Lord who has mercy on you and compassion on you will never change. That's what he says. அவர் செய்து கொண்ட உடன்படிக்கை ஒருபோதும் மாற்ற மாட்டார். Whatever the covenant that he made, it's not going to change. இன்றைக்கு மனிதர்கள் செய்த உடன்படிக்கை சிலவளை உடைத்து போடுவார்கள். Sometimes people who make the covenant, they might break it. ஆனால் ஆதாமோடு செய்த உடன்படிக்கை ஆண்டவர் இன்றைக்கு நினைவு கூறுகிறார். Whatever God made the covenant with Adam, he remembers. நீங்கள் என் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கும், நீங்கள் என் பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொன்னார். God said that you've been created in my image and you will be my children. நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், அந்த உடன்படிக்கை மறக்கவில்லை. God had a covenant with Noah, he didn't forget it. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், அந்த உடன்படிக்கை மறக்கவில்லை. He had a covenant with Abraham, he didn't forget. ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை அவர் மறக்கவில்லை. Whatever he had made the covenant with Isaac, the people of Israel, he made covenants, but he never forget. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக மனித குலம் ஒவ்வொன்றோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை அவர் மறக்க மாட்டார். Not only that, on Calvary, on the cross, he had made a covenant for all the people on the earth, and he will never ever forget that. இன்றைக்கு நாம் உடன்படிக்கை பிள்ளைகள். We are covenant people. அவருடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவது உண்மை. We are being blessed by his holy hand. அவருடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவே அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். We've been called to bless by his right hand. இன்றைக்கு நாம் அதை விசுவசிக்க வேண்டும், அதை நாம் அனுதினமும் சொல்ல வேண்டும், அதை நாம் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும். We have to have the faith and
and we have to have that trust, and we have to inherit his blessings. ஹalleluya. இன்றைக்கும் யோவான் 20வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's go to John chapter 20. இன்னும் ஒரு மிக முக்கியமான கரம். Here is another very important hand. அந்த கரத்தை நாம் அனுதினமும் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். Every day we have to remember that. நாம் உணவு உட்கொள்கிற பொழுதே கூட நாம் உண்ணுகிற உணவையே நாம் நம்முடைய ராப்போசனமாய் மாற்றி விட முடியும். Whatever the food that we eat in a daily basis, we can make as a covenant food. ஹalleluya. கொம்யூனியனாக மாற்றி விட முடியும். We can make it as a communion. என்ற அவருடைய பலத்த கரத்தை நாம் அனுதினமும் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். Because we are being called to remember his mighty hand. யோவான் 20:19 வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டி இருக்க இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். Amen. On the evening of that day of the week, when the disciples were together with the doors locked for the fear of the Jews, Jesus came and stood among them and said, "Peace be with you." இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ? Are you in this situation? பயந்து போய் நடுங்கி போய் டாக்டரிடமிருந்து வந்த ரிப்போர்ட்டை குறித்து அல்லது பேங்கிடமிருந்து வந்த நோட்டீஸை குறித்து அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பட்ட அவமானங்கள் பட்ட பிரச்சனைகள் நாம் சந்திக்கிற சவால்களை குறித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறோமோ? We fear the report that came from the doctor, or the notice that came from the bank, or the statement that came from the financial institute, or if somebody else have feared you. Are we in that situation? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து வருவார். The Lord Jesus will come among you. அவர் வந்து சொல்லுவார், உனக்கு சமாதானம் மகனே. When he says peace with you, உனக்கு சமாதானம் மகளே, peace be with you my dear daughter. அது மாத்திரமல்ல, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கையையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். After he said this, he showed them his hands and side. The disciples were overjoyed when they saw the Lord. இன்றைக்கு அவருடைய பலத்த கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் யாத்ராகமத்திலே பார்த்தோம். We saw that his mighty hand in Exodus. நெகேமியாவோடு ஜனங்களை சேர்க்கிற கரத்தை நெகேமியாவிலே பார்த்தோம். We had seen that how God is putting together the people in Nehemiah. ஒன்று நாளாகமத்திலேயும் சங்கீதத்திலேயும் தாவீதை எப்படியாய் கர்த்தருடைய கரம் உயர்த்தியது, ஆசீர்வதித்தது, அவனை ஐஸ்வர்யவானாக்கியது என்று பார்த்தோம். When we see in First Chronicles and in Psalms how God made him as a wealthy man. இன்னும் பல இடங்களில் வேதத்திலே கர்த்தருடைய கரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In so many places it's been said about God. கர்த்தருடைய கரம் நம்மை உருவாக்குகிறது, நம்மை தேற்றுகிறது, நம்மை ஆற்றுகிறது. அவர் தாயை போல தேற்றி தன்னுடைய கரங்களிலே நம்மை சுமந்து வருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. In so many places it's been said that he is the God who is able to comfort us as a mother. There are so many places it's been said, and he is able to carry us as a father. ஆனால் இந்த கரம் மிக முக்கியம். But this hand is important one. இந்த கரம் என்ன கரம் தெரியுமா? Do you know what this hand is? என்னுடைய பாவங்களுக்காயும் உங்களுடைய பாவங்களுக்காயும் நீட்டி கொடுக்கப்பட்ட கரத்தினுடைய அடையாளம். This hand is the hand that was stretched out for my iniquities and for my sins, and your iniquities and for your sins. என்னையும் உங்களையும் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார் தேவன். The Lord Jesus Christ has kept us in his hand. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ பாருங்கள் இந்த அடையாளத்தை. He is saying, look at the wounds. இயேசு கிறிஸ்து காட்டுகிறார், இதோ இந்த ஆணிகளால் கடாவப்பட்ட இந்த கரத்தை பாருங்கள். He is showing to his disciples so much, see my hands. இதோ இந்த விலாவை பாருங்கள், ஈட்டியால் குத்தப்பட்ட அடையாளம். And he is saying, see the sides how it's been pierced. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சவால்களை நாம் சந்திக்கிற பொழுது கர்த்தருடைய அந்த ஆணி பாய்ந்த கரத்தை நாம் நோக்கி பார்க்க மறக்க கூடாது. When we are facing some challenges in our life, then we should not never ever forget to see the wounds of his hands and his sides. ஆண்டவரே, எனக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே, எனக்காய் துக்கங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனக்காய் அவமானங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனக்காய் உம்முடைய கரங்களை நீட்டி கொடுத்தீரே, அந்த கரத்தினால் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. When we are facing some difficulties and some shame some days, then we should not never ever forget the nail wounded hands and his sides. Lord, that you have wounded for me, that the nail has pierced your hands and your sides for just for my sins and for my iniquities, and you are the one who is able to give the victory. We can talk to him.
இன்றைக்கு 24 வசனம் யோவான் 20:24 வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவராகிய தீமோத்தேயு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவில் போடட்டால் வெளியே விசுவசிக்க மாட்டேன் என்றார். When Jesus came to the disciples, then Thomas was not there. Then he said, until I go and put my hand in his wound, I will not believe. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தபோது தோமாவும் அவருடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். A week later his disciples were in the house again and Thomas was with them. Though the doors were locked, Jesus came and stood amongst them and said, peace be with you. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். Then he said to Thomas, put your finger here, see my hands, reach out your hands and put it in my side. Stop doubting and believe. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தை அவன் தோமா பார்த்து அங்கே தன்னுடைய கையை வைத்தான். When Thomas was able to look at God's hand and of the wounds, then he put his hand and then he believed. ஆனால் ஆரம்பத்திலே எப்படி அவிசுவாசியாக இருந்த மனிதன் இந்தியாவுக்கு போய் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து அந்த இந்தியாவிலே எத்தனை வைராக்கியமான இந்துக்களை கிறிஸ்துவின் பக்கமாய் மாற்றி விட்டிருக்கிறார். In the beginning he did doubt, but after that he became a very faithful servant for God and he went to India and he was able to bring so many souls for God's kingdom. அவருடைய கரத்தை தேவன் பயன்படுத்தினார். He used his hand. மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற அளவுக்கு தோமாவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். God was able to use Thomas' hand to raise the dead. ஏனென்றால் எப்பொழுதும் இந்த கரத்தை அவனுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். Because all the time he remembered the hand that went inside God's wounds. நான் இது செய்யவில்லை, அந்த கரம் இதை செய்யும். I did not do it, but God's hand is able to. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் அவருடைய கரத்திலே இந்த காயங்கள் இருக்கிறது. Amen. But our Lord Jesus Christ is seated at the right hand of the Father. ஆனால் அவருடைய கரத்திலே இந்த காயம் இருக்கிறது. But still he has the wounds. அந்த அடையாளம் இருக்கிறது. He still has the எனக்காய் பட்ட பாடுகள் நிமித்தம், எனக்காய் அடிக்கப்பட்டது நிமித்தம், என் அக்கிரமத்துக்காய், என் மீறுதலுக்காய், என் சாபத்துக்காய், என் நோய்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டார் என்பதை நாம் நினைவு கூறுவோம். அந்த காயம் அடையாளமாய் இருக்கிறது. Because he still have it, so that whenever we say it, then his wounds are there so that we can remember, and he knows that because of my sins, for my iniquities, all my problems, that he was nail pierced. இன்றைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். Here's an incident. ஒரு பாடசாலைக்கு போகிற பிள்ளை தன்னுடைய தாயை எப்பொழுது பார்த்தாலும் அவனுக்கு அந்த பிள்ளைக்கு எப்பொழுதுமே கேள்விக்குறி, ஏன் என்னுடைய முகம், என்னுடைய தாயாருடைய முகம் மிகவும் விகாரமாய் இருக்கிறது, பார்ப்பதற்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி. Here's a child who always sees the mother's face and he always think in his heart, why my mother's face does not look pretty like the other ladies. எப்பொழுதும் கேட்பானார், தாயோடேன்னு சொல்ல மாட்டார்கள். Every time he goes and asks the mother, but she never says anything. ஆனால் அந்த தாயார் வெளியே வருவதே இல்லை. She doesn't come out that சமுதாயத்துக்கு ஒடுங்கி அந்த பிள்ளைக்கு அவமானத்தை கொடுக்க கூடாது என்று மறைந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So she always stays, most of the time she stays in because she does not want to put her child in shame. அப்போ ஒரு நாள் யாரோ ஒரு பிள்ளை பார்த்து விட்டு அங்கே பாடசாலையிலே சொல்லிவிட்டது. So one of the child had seen the mother and went to the school and told. ஐயோ, அவருடைய மதரை பார்க்கவே ஸ்கேரி மதரா இருக்கிறார்கள், பார்ப்பதற்கு அருவருப்பாய் இருக்கிறது, பார்க்க முடியாத ஒரு தோற்றமாய் இருக்கிறார்கள். So the boy who saw went to the school and said, this person's mother, we cannot even see the mother, she's so scared, she doesn't look pretty. எல்லாருக்கும் இந்த கதை போய்விட்டது. So it went to the whole school. அந்த பாடசாலை முழுக்க கேள்வியாய் போய்விட்டது. The whole school was questioning. இந்த மகனை எல்லாரும் கிண்டல் பண்ணுகிறார்கள். So everybody starts to teasing. அவன் கவலையோடு வீட்டுக்கு வருகிறான்.
So with sadness he came home. அவன் கவலையோடு வந்து தாயிடம் கேட்கிறான், நீங்கள் சொல்ல மட்டும் என்னதுக்காக இப்படி இருக்கு, என்ன நடந்தது, இதை சொல்லுங்கள் என்று அவன் விடாப்பிடியாக அடம் பிடிக்க தொடங்கி விட்டான். Then he was stubborn and he started to ask, you have to tell me today what happened to you. மகனே, நீ குழந்தையாய் தொட்டிலே படுத்திருக்கிற வேளையிலே, when you are a baby in the crib, அந்த தொட்டிலே படுத்திருக்கிற வேளையிலே வீடு முழுக்க நெருப்பு பிடித்து விட்டது. That's the time the fire came to the house. நான் வெளியே நின்று வேலை செய்து கொண்டிருந்தேன். I was outside the house. ஆனால் யாரும் அந்த நெருப்புக்குள்ளே போய் உன்னை காப்பாற்றுவதற்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. So nobody was there to save you. ஏனென்றால் அந்த நெருப்பு அதிகமாக எரிய தொடங்கி விட்டது. Because it was in a high place. ஒருவரும் அதற்குள்ளே துணிந்து போவதற்கு தயாராக இல்லை. Nobody wants to go in and take you out. ஆனால் நான் அந்த நெருப்புக்குள்ளே கடந்து போய், But I went inside. அந்த உன்னை காப்பாற்றி உன்னை மார்போடு அணைத்துக் கொண்டு வெளியே வந்து விட்டேன். Because I was holding you and then I was bringing you out. ஆனால் நான் போகிற வேளையிலும் வரமட்டும் அந்த தீயினால் ஏற்பட்ட காயங்கள் தான் இந்த அடையாளம், இந்த அகோர காரியங்கள். அகோரமாய் நான் பிழைப்பேன் என்று இருக்கவில்லை. நான் மறிக்கிற சூழ்நிலையில் இருந்த என்னை என்ற வைத்தியர்கள் எத்தனையோ முயற்சி செய்து பிழைக்க வைத்திருக்கிறார்கள். So these are the marks that I have when I'm going to save you in the fire, the mother was saying, and the doctors said that you won't even live, but with hard difficulties they were able to save my life. இப்படி எத்தனை கதைகளை நாம் கேள்விப்படுகிறோம். How many stories we can tell. இதைவிட எல்லா கதைகளுக்கு மேலாக அப்பன் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே இன்னும் எடுக்கட்டும், கடைசியில் இரத்தமும் மனித குலத்துக்காக நான் சிந்துகிறேன், ஒவ்வொரு மனிதனையும் மீட்கும்படியாக, ஒவ்வொரு மனிதனும் என்னோடு உன்னதத்திலே உட்கார வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய சாயலே படைக்கப்பட்ட மனிதன், அவன் அதிகாரம் உள்ளவனாய், அவன் தலைநிமிர்ந்தவனாய், அவன் நீதிமானாய் வாழ வேண்டும் என்பதற்காய் தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் சிந்த கொடுத்த நாம் இயேசு கிறிஸ்துவின் கரத்தை நாம் பார்க்க வேண்டும். More than all these true stories, but our Lord Jesus Christ have given him a last drop of blood, so that my son, my daughter can sit beside me in the right hand, and he's still looking at us and he wants us to come closer to him. அந்த கரத்தை எப்பொழுதும் பாருங்கள். Let's look at his face. ஒரு வாழ்க்கையில் வருகிற போராட்டம், நோய்கள், அவமானங்கள், எந்த சூழ்நிலையும் கர்த்தாவே உம்முடைய ஆணை வாய்ந்த கரத்தை நான் பார்க்கிறேன், உடன்படிக்கையின் இரத்தத்தை சிந்தி அந்த கரத்தை பார்க்கிறேன், என்னை விடுதலையாக்கும்படியாக என்னை நேசித்த அந்த கரத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த கரத்தை பார்க்கிற பொழுதே எவனை மேன்மைப்படுத்தவும் எவனை பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போம். Amen. When we look upon his hand, that he is able to do everything to us. When we are going through some sorrows, when we are going through some tears that we cannot even handle it, when we are going through some curses, when we are going through some shames that we cannot even take it, and that's a time that we have to go and look at his hand, and we have to say, Lord, we are looking at you, we are looking at your hands. That's the time he will say, come to me, my daughter, come to me, my son, and he is able to give us victory, because he said wealth and honor comes from you. Amen. Hallelujah. எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்க போகிறோம். Amen. Let's all stand on our feet and we are going to give ourselves. பலத்த கரத்தை நோக்கி பார்ப்போம். We are going to look upon his mighty hand. அவருடைய ஓங்கிய புயத்தை நோக்கி பார்ப்போம். We are going to look at his greatest hand. அவர் கொடுக்க முடியாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. His hand is not short that he is not able to give to us. கேட்க முடியாதபடி அவருடைய காதுகள் மந்தமாகவில்லை. He is not deaf that he cannot hear our prayers. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we give you thanks for listening to our prayers. உம்முடைய கரத்தை நீட்டிய வண்ணமாய் இன்னமும் கல்வாரி மலையிலே எப்படி நீட்டி கொடுத்தீரோ அப்படியா என்னிடம் பாமகனே, என்னிடம் பாமகளே என்று உம்முடைய கரம் நீட்டி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். When your hand was stretched out in Calvary, still in being stretched out just for us, and you are asking us to come closer to you. Hallelujah. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Lord, we give you thanks and we glorify your name. தாவீதே ஆண்டவரே, கர்வல் ஆடுகளுக்கு பின்பாக தெரிந்தவனை உம்முடைய காருண்யம் அவனை உயர்த்தியது, அவனை ஆசீர்வதித்தது, அவனை ஆண்டவரே நீதிமானாய் மாற்றியது. அது மாத்திரமல்ல, அவனை ஐஸ்வர்யவானாய் மாற்றியது. When David was going behind the sheep, that your grace was able to lift him up and
and exalt His name, Father. அதே கிருபை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை நீதிமானாய் மாற்றியதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு உண்ட சகல ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we give you thanks for lifting up all the people who are gathered here with your gracious hand, Father. Lift them up in 2025. இந்த 2020 ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் இருக்கட்டும். Lord, we give you thanks for the visionable year 2020, that this year is a blessed year for the people who are seated here. உம்முடைய ஆலயத்துக்கு ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஆண்டாய் இருக்கட்டும். Lord, let your promise be fulfilled in the mighty name of our Lord Jesus Christ. கிறிஸ்துவை அறிவிப்பதும் அவர்களை அறிவதும் அவரை அறிவிப்பதுமே எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கட்டும். To let Christ know and to become known and to let Him know, that's what the vision 2020, Father. ஹalleluya. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we bless your children. பெருக்கத்தின் ஆண்டாய் மாறட்டும் கர்த்தாவே. Lord, let this is the greatest and the wealthiest year, Father. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கில் இருந்து ஆத்துமாக்களை நீர் கொண்டு வருவீராக. Amen. North, south and east and west, we will save your souls, Father. மந்தைகள் பெருகலை போல மனுஷர்களை பெருக பண்ணுவீராக. Lord, you are able to multiply your people, Father. Hallelujah. Like a seed multiplying, let your hand make it multiply the souls, Father God. Amen. அப்பா நம்முடைய செய்வதற்காய் ஸ்தோத்திரம். Lord, we give you thanks for what you are doing, Father. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சுகம் பெறும் ஆரோக்கியத்தை இந்த ஆண்டிலே அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. And let your children inherit the health and the wealth in the mighty name of Lord Jesus Christ. சமாதானம் மரணங்களுக்குள்ளே சுகம் உண்டாகட்டும் என்று சொன்னீரே, இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. There may be peace in your citadel and there may be healing among your walls. Let this verse be fulfilled among your children, Father. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. Let your children will be taught by the sovereign Lord and their peace will be great. Let this verse fulfill in your children's life, Father. Hallelujah. உங்கள் குமாரர்கள் ஓங்கி வளர்ந்து விருட்சங்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். Let your sons be raised up, Father. Hallelujah. உன் குமாரத்திகள் சித்திரம் தீட்டின அரண்மனை மூலைக்கற்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். That you said that your daughters will be the pillars of the church, Father. Hallelujah. அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Lord, we bless them, Father. ஆண்டவரே 2020 ஆண்டு अनेक இசைக்கிற பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் வந்து இணைந்து கொள்ளட்டும். Lord, we receive the musicians in the mighty name of Lord பாடுகிற Jesus பிள்ளைகள் Christ. இயேசுவின் நாமத்தில் வந்து இணைந்து கொள்ளட்டும். We are receiving the singers. வீட்டு கூட்டங்களை நடத்தி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகள் வந்து இணைந்து கொள்ளட்டும். We are receiving the self-move leaders, Father. ஆண்டவரே தங்கள் வாகனங்களை கொடுத்து ஜனங்களை ஏற்றி வருகிற பிள்ளைகள் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. Lord, we are receiving the people who are willing to do God's ministry and bringing souls to God's kingdom in their vehicles. அநேக வாலிப பிள்ளைகள் இந்த ஆலயத்திலே வந்து இணைந்து கொள்ளட்டும். There are so many youths are coming on the way, Father. We give you thanks. ஹalleluya. ஆங்கில ஆராதனையிலே பல இன மக்கள் உம்மை கேட்கிறோம் ஆண்டவரே. பல ஜாதிகளை பல இனங்களை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக. Amen. We are receiving the mighty nation in the mighty name of Lord Jesus Christ. இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கிறோம். We bless this church. இந்த ஆலயத்தில் நடக்கிற 3 ஆராதனைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless all 3 services. 3 ஆலயங்களும் பெருக்கங்கள் உண்டாகட்டும் இந்த 2020 We are seeing the multiplication in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. We bless them in the mighty கடந்த name of ஆண்டு Jesus. முழுவதும் எங்களுக்கு காணிக்கை மூலம் தசமபாகங்கள் மூலம் ஆண்டவரே சரீர உதவிகள் மூலம் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிற நிமித்தம் ஆண்டவரே இந்த ஆலயத்தை தாங்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. Lord, in 2019, all the hands that have put the tithes and the offerings, Father, we bless them, Father. உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். Let your grace be இந்த Facebookல இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். Lord, bless the people who are listening to your message. ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பெருக்கங்கள் அவர்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். Let them be blessed and let them see the expansion in their life, Father. பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க செய்யும்.
Lord, let their face be shine. ஆண்டவரே இந்த வார 2 வார விடுமுறைக்கு பின்பாக பாடசாலைகளுக்கு ஹை ஸ்கூலுகளுக்கு யூனிவர்சிட்டிக்கு போகிற பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய கரம் தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. After this 2 weeks vacation, the children who are going to the school, high school, or the secondary school and the graduate school, Father, bless them, Father. யூனிவர்சிட்டிக்கு போகிற பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. Lord, bless them who are going to university too, Father. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும். Lord, bless them. ஆண்டவரே இந்த ஆண்டிலே வேலைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதத்தை காணட்டும் கர்த்தாவே. Whoever is traveling and whoever is doing the work, Father, bless them, Father. ஆண்டவரே இந்த வேலைத்தலங்களில் பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவரே. Lord, bless the people who are working for you, Father. எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்திலே எங்கு சென்றாலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Lord, bless the people of this church, Father. Wherever they go, Father, let them be blessed, Father. உலக ஜனங்களுக்கும் எங்கள் சபை பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிற ஆண்டாய் இந்த 2020 ஆண்டு மாறட்டும் கர்த்தாவே. Amen. Let there be a difference between the worldly people and for the IFJCC people. It's a 2020 vision, Father. முகங்கள் பிரகாசிக்கட்டும். Let their face be shining. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We bless them in the mighty name of சுகம், Jesus. பேரன், ஆரோக்கியம், விடுதலை, சமாதானம், சந்தோஷத்தை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் heavenly accountல இருந்து இந்த IFJCC குடும்பத்துக்காய் நாங்கள் withdraw பண்ணுகிறோம். Amen. We are receiving the wealth, the honor, the prosperity, the health in the mighty name of our Lord Jesus Christ for this 2020 vision. From heavenly account we withdraw all the blessing in the name of Jesus. Yes, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரலோக accountல இருந்து அவைகளை நாங்கள் withdraw பண்ணுகிறோம். We withdraw from the heavenly account in the name of Jesus Christ. And the password Jesus Christ என்ற இந்த நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். The password is Jesus Christ and we give you thanks. இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். We glorify your name, Father. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We bless each and every individual in the mighty name of our Lord Jesus Christ. ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.